ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோல பெங்களூர் ஸ்டைல்ல பாலக்கீரையை வச்சு ஒரு பாலக் புலாவ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? மிக்ஸி ஜார்ல 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் தனியா, சின்ன துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 3 பச்சை மிளகா, ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, ஒரு கட்டு பாலக்கீரை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா விழுதா அரைச்சிக்கலாம். குக்கர்ல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா பிரியாணி மசாலா எல்லாம் சேர்த்துட்டு 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நீல வாக்குல கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 3 நிமிஷம் நல்லா வெங்காயத்தை வதக்குனதுக்கு அப்புறமா அதுல 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாத்தையும் சேர்த்துட்டு பச்சை வாசம் போற வரைக்கும் அதை வதக்கிட்டு இப்ப அது கூட ஒரு பெரிய சைஸ் தக்காளி, 1 கப்பு பீன்ஸ், 1 கப்பு கேரட், 1 கப்பு பச்சை பட்டாணி எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் அதை நல்லா வதக்கிக்கலாம். அது கூடவே அரைச்சு வச்சிருந்த கீரை மசாலாவை சேர்த்துட்டு 5ல இருந்து 7 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். நான் 1/2 கப் பிரியாணி அரிசிக்கு 2.25 கப் தேங்காய் பால் சேர்த்திருக்கேன். இப்ப அதை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டுட்டு மீடியம் ஹீட்ல வச்சுட்டு ஒரே ஒரு விசில் வச்சு எடுத்துடலாம். கேஸ் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் மட்டும் சேர்த்துட்டு கலந்து விட்டுடலாம். கீரையே சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிக்கிற பசங்களுக்கு இந்த மாதிரி பிரியாணி ஸ்டைல்ல பாலக்கீரை புலாவ் கண்டிப்பா செஞ்சு கொடுங்க. இது ஒரு பெஸ்ட் லஞ்ச் பாக்ஸ் ஆப்ஷனா இருக்கும். இன்னைக்கே ட்ரை பண்ணி பாருங்க. பாய்.